டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஃபார் வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி நல்லா படித்து வச்சுருப்பீங்க. படித்து வச்சுருக்கிறத ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பேட்சை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 43+ தேர்வு தொடர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வர கண்டினியூவாக நீங்கள் டெஸ்ட்டு தான் போட போகிறீங்க. இந்த டெஸ்ட்டோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருது. என்னெல்லாம்னு பாருங்கள். பொது தமிழ் கிடச்சிருது, சரியா? அடுத்து ஜிஎஸ் பொது அறிவு, கணிதம், நுண்ணறிவு. அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்க போகிறீங்க, லாங்குவேஜ் தமிழ் படிக்க போகிறீங்க, மேக்ஸு, ரீசனிங், இந்த 4மே தரவு பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் இது. பொது தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 100 கேள்விகள் இடம்பெறும், சரிங்களா? 100 கேள்விகள். அடுத்தது கணிதம் 25, இது ஒரு டெஸ்ட்டு. அடுத்த டெஸ்ட் என்னன்னா பொது அறிவில் 75 கொஸ்டின், நுண்ணறிவில் அதாவது ரீசனிங்கில் 25 கொஸ்டின். அப்போ ஒரு டெஸ்ட்டு 125 கொஸ்டின் போட போகிறீங்க, ஒரு டெஸ்ட்டு 100 கொஸ்டின் போட போகிறீங்க. இதில் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 கொஸ்டின் இருக்கும், ரீசனிங்கில் 25 கொஸ்டின் இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி போட போகிறீங்க. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இருக்கும், அது போக கூடயே 25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும். அப்போ மொதல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி 125 கொஸ்டினுக்கு எழுதுறீங்க, ஒரு நாள் கேப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 விட்டுட்டு 18ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின் ப்ளஸ் ரீசனிங்கில் 25 கொஸ்டின் போட போகிறீங்க, சரியா? உங்களுக்கு மொத்த டெஸ்ட்டையும் ஒரு அப்ஸ்ட்ராக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நீங்கள் பாலிட்டியில் போடுறீங்க. எத்தனை டெஸ்ட்டு? 4ஆக உடச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போ இதுவே ஒரு 300 கொஸ்டின் ஆச்சு உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6 தமிழ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய தமிழ் சமூகம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டெஸ்ட்டு. இப்போ இதில் ஒரு 300, இதில் ஒரு 300. அடுத்து எக்கனாமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட்டு. அப்போ 75 × 3 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 225 கொஸ்டின் இதில் போடுறீங்க. அடுத்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஒரு டெஸ்ட்டு. டாபிக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒரு டெஸ்ட்டு. அப்போ 75. இப்போ இங்கே ஒரு 300, இது ஒரு 300, இது ரெண்டும் சேர்த்து ஒரு 300 கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து 300. அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் 2 டெஸ்ட்டு. ஜாகிரஃபியில் 2 டெஸ்ட்டு ஒரு 150 கொஸ்டின். ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட்டு, ஜென்ரல் சயின்ஸு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 225 கொஸ்டின், புரியுதா? அப்போ பேசிக்காக இந்த கொஸ்டினை அதோட ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் சுற்றி படித்தாலேவும் ஜென்ரல் ஸ்டடீஸில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? உங்களுக்கு இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் ஒரு 2 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு 150 கொஸ்டின் இருக்கும். அடுத்து தமிழை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தில் ஒரு 3 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சொல்லகராதியில் ஒரு 4 டெஸ்ட்டு, எழுதும் திறனில் 2, கலை சொற்களில் 3, வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனில் 2, எளிய மொழிபெயர்ப்பில் 1, அப்புறம் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டெஸ்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 21 டெஸ்ட்டு, ஆப்டிடியூட், ரீசனிங், ஆப்டிடியூடில் ஒரு 18 டெஸ்ட்டு, ரீசனிங்கில் ஒரு 14 டெஸ்ட்டு, அடுத்து தமிழில் 19 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட்டு 2, ஆக மொத்தம் 43 டெஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க, சரியா? இப்போ முதல் தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. தமிழில் ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 7 டாப்பிக்கில் 100 கொஸ்டின், சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு டாப்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 கொஸ்டின்ஸ் கிட்ட ஒதுங்குது. அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரவு பண்ணி வச்சுக்கிறணும், சரிங்களா? படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்பர், சரியா? நம்பர் சிஸ்டம், எண்ணியல்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2வது டெஸ்ட்டு 18ஆம் தேதி, ஒரு நாள் தான் கேப் இருக்குது, நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? 18ஆம் தேதி அடுத்த டெஸ்ட் நடக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாலிட்டி, 4 டாபிக் அழகாக சிம்பிளாக உடச்சி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரீசனிங்கில் ஒரு 3 டாபிக், ஈஸியான டாப்பிக்காக ஒரு 3 டாபிக் வச்சுருக்காங்க.
இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. அதனால் இந்த டெஸ்ட் சீரீஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரைவன் ஃபோர்ஸ், சரிங்களா? உந்தம்ன்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபிசிக்ஸில். உந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த விசை செயல்படுறதுக்கு முன்னாடி செயல்படக்கூடியதான் என்ன அப்படின்னா உந்தம். நியூட்டனோட 2வது விதிப்படி உந்த மாறுபாட்டு வீதம் விசைக்கே நேர் தகவலாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஒரு விசையை உருவாக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு உந்துதல் தேவைப்படுது. இந்த உந்துதலாக இந்த டெஸ்ட் பேட்சை எடுத்துக்கோங்க. உங்களோட செல்ஃப் அனலைசிஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஸ்கோரை கண்டினியூவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்லேருந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு வேரி பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதனால் தரவாக படித்து ரிவிஷன் பண்ணிடுங்க. ரிவிஷனை ஒரு டெஸ்ட் பேட்சாக யூஸ் பண்ணுறப்போ மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு குரூப் 4 ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதனால் நல்லா தரவாக படிச்சிருங்க. எல்லோரும் இந்த டெஸ்ட் பேட்சை பயன்பெற்றுக்கங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.